everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்துட்டு the making of the global world chapterல next topic அதாவது intended labor migration from India பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் intended labor அப்படினா என்னன்னு பார்ப்போம். அதாவது intended laborனா என்னன்னா ஃபர்ஸ்ட் definition ரீட் பண்ணிக்கிறேன். A bonded labor under contract to work for an employer for the specific amount of time to pay off his passage to a new country or home. அதாவது என்னன்னா வந்துட்டு ஒரு லேபர்ஸ் அதாவது லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு நீங்கள் இத்தனை வருஷம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு இந்த ஏரியாவில் இருந்துட்டு வேறு இடத்துக்கு போகணும், இத்தனை வருஷம் நீங்கள் இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போகணும், நீங்கள் போகிறதுக்கான இப்போ ஒரு 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு இன்டெண்டட் லேபர். ஓகேங்களா, இப்போ 19th செஞ்சுரியில் எக்கனாமி எப்படி இருந்ததுன்னா 2 சைடடாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு சைடு என்னென்னா ஹையஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் இருந்தது. ஓகேங்களா, அதாவது நல்ல ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் வந்துட்டு நல்லா இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா மிசரி, அதாவது மென்டல் டிஸ்ட்ரெஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமையில் வந்துட்டு இருந்தாங்க பீப்புள். ஓகேங்களா, இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோம்னா ஹையர் இன்கம்ஸ் இருந்துச்சு. ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஹையர் இன்கம்ஸ் இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து புவர்ட்டியில் இருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஏரியாஸில் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இருந்தது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நியூ ஃபார்ம் ஆஃப் கொயர்ஷன்ஸ்னால் என்னென்னா ஃபோர்ஸஸ் அண்ட் த்ரெட்ஸ், அதாவது புதுவிதமான ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துகிற விதங்கள். ஓகேங்களா, புதுசாக கொடுமைப்படுத்துகிறாங்க மக்களை. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா 19th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட வந்துட்டு 1000ல் ஒரு 100 பேர், அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், 1000ல் ஒரு 100 பேராவது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்தியாவிலேருந்தும் சைனாவிலேருந்தும் பிளான்டேஷன்ஸ்லேயும் மைன்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறாங்க. பிளான்டேஷன்ஸ், மைன்ஸு, ரோடு, ரயில்வே, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர், அதாவது 1000ல் ஒரு 100 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டெண்டட் லேபராக கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டெண்டட் லேபர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு 5 year அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, 5 year அக்ரிமெண்ட், உங்களுக்கு 5 year அக்ரிமெண்ட் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம், உங்களுக்கு தேவையான பேமெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் 5 yearsக்கு. நீங்கள் வந்துட்டு பிளான்டேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்துட்டு அந்த லேபர்ஸை வந்துட்டு இன்டெண்டட் லேபர்ஸை வந்து ஹையர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அந்த இன்டெண்டட் லேபர்ஸ் எல்லாருமே மேஜராக வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து வந்தாங்கன்னா ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ரீஜனில் இருந்துட்டு லேபர்ஸ் வந்தாங்க, பீகார்லேருந்து வந்தாங்க, சென்ட்ரல் இந்தியா அதாவது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்தாங்க. அடுத்தது என்னென்னா ட்ரை டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப வறட்சியான டிஸ்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க பீப்புளும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெண்டட் லேபராக வந்துட்டு வேலை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா மிட் 19th செஞ்சுரியில் என்னென்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் வந்துட்டு என்னென்னா அந்த துணி நெய்கிற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது துணி கிளாத்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. மட்டும் இல்லாமல் லேண்டு ரெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டு ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லேண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு அந்த லேண்ட்ஸில் வந்துட்டு மைன்ஸும் பிளான்டேஷன்ஸும் வந்துட்டு பெரிய ஆளுங்க வந்துட்டு அக்ரிமெண்ட் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு பிளான்டேஷன்ஸும் மைன்ஸும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு சாதாரண மக்கள்னால என்ன பண்ண முடியலன்னா லேண்ட்ஸில் வந்துட்டு அவங்களால வந்து ஃபார்ம் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் லேண்டு ரெண்ட் வேறு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கு தான் போயாகணும், அதாவது இன்டெண்டட் லேபராக வேலைக்கு தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனால் என்ன ஆகுதுன்னா புவர் பீப்புள் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களால வந்துட்டு ரெண்ட்லாம் வந்துட்டு பே பண்ண முடியல. ஓகேங்களா, அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் கடனில் இருக்காங்க, அதாவது புவர் பீப்புள். ஓகேங்களா, அதாவது ஏழை மக்கள் வந்து கடனில் இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெண்டட் லேபராக மைக்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அவங்களோட மெயின் டெசிஷன், அதாவது இந்தியன்ஸோட மெயின் டெசிஷன், அதாவது இன்டெண்டட் லேபராக போகிறாங்கல்ல அவங்களோட மெயின் டெசிஷன் என்னென்ன ஏரியாஸாக இருந்ததுன்னா கரீபியன் ஐலாண்ட், அதில் வந்து எஸ்பெஷலி 3 ஏரியாஸ் சொல்கிறாங்க, ட்ரினிடாட், குயானா, சுரினாம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு 3 ஏரியாஸ், அதாவது கரீபியன் ஐலாண்டில் மெயினானது. ஓகேங்களா, அப்புறம் மரீஷியஸ், அப்புறம் ஃபிஜி. ஓகேங்களா, இந்த ஏரியாஸ் எல்லாத்துக்கும் போகணுங்கிறது தான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மைக்ரெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு மெயினாக வந்துட்டு எந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சீலான் அண்ட் மலாயா. ஓகேங்களா, சீலான் அண்ட் மலாயாவுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. என்னென்னா வந்துட்டு சில இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்ஸாமில் இருக்க டீ பிளான்டேஷன்ஸ்லேயே வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு
ஹையர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களை வந்து ரெக்வரேட் பண்ணணும்ல, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கும் வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. கமிஷன் கொடுக்குறதுனால வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேபர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து அங்கே வேலை வாங்கி தரேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு அந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆசை கட்டுறாங்க. யார்கிட்ட? சின்ன சின்ன லேபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? யார்? நம்ம ஏஜென்ட்ஸ். எதுக்காண்டி? கமிஷன் கொடுப்பாங்க அதுக்காண்டி. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, மைக்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம அதுக்கு வந்துட்டு புவர்ட்டி இல்லாமல் இருந்தால் சரி, நம்ம வந்து இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, இந்த நிலைமை இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்துட்டு இன்டர்டெட் லேபராக வர ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மைக்ரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த லேபர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறாங்க. எதை வச்சு? ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், பொய்யான தகவல் சொல்லி வந்துட்டு இந்த லேபர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆசைக்கு வந்துட்டு இது பண்ணுறாரு. என்னென்னா வந்துட்டு ஃபைனல் டெசிஷன், அதாவது இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதே சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த லேபர்ஸ் வந்து எங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்றத வந்து சொல்லாமே கூப்பிட்டு போகிறாங்க. எதில் ட்ராவல் பண்ண போகிறீங்க? ஃப்ளைட்டா இல்லை ரெயிலா இல்லை ஷிப்பா? எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லலை. ஓகேங்களா? லிவிங் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எங்கே வாழ போகிறீங்க, அந்த ஏரியாஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எதுவுமே சொல்லி கொண்டு போகணும். அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி லேபர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள வந்துட்டு எந்த ரூட்டில் இது பண்ணுவாங்கன்னா, சீல தான் வந்துட்டு, அதாவது கடல் பாதையில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இந்த சீ வாய்ஸ், அதாவது லாங் சீ வாய்ஸ், ரொம்ப கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை கூட வந்துட்டு என்ன பண்ணலை, சொல்லலை. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, லெஸ் வில்லிங் மைக்ரன்ஸ், அதாவது வேலைக்கே வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மைக்ரன்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, அதாவது வேலையில் சேர்த்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ 19th சென்ச்சுரியில் நியூ சிஸ்டம் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்லேவரி மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. என்னென்னா வந்துட்டு கடுமையாக கொடுமைப்படுத்துகிறாங்க. யாரை? நம்ம மைக்ரன்ஸ், அதாவது நம்ம இன்டெண்டட் மைக்ரன்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருப்பாங்கள்ல, நம்ம வேலை பார்க்குற இடம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருப்பாங்கள்ல. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் தலைகீழாக மாதிரி இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே மிசரபிளாக இருந்தது, ரொம்பவே கொடுமையாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபியூ லீகல் ரைட்ஸ், அதாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான உரிமைகள் கொடுக்கல. ஓகேங்களா? நீங்கள் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனித்தனியான ஓன் வே ஆஃப் சர்வைவிங் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு இப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படி வாழ்ந்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் பிடிக்காம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு இவங்களே வந்துட்டு இந்த அஃபீஷியல்ஸ் வந்து பிடிச்சி சிவியராக பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேபர்ஸு அந்த மைக்ரன்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தனித்தனியாகவும் போராடுறாங்க, குரூப் க்ரியேட் பண்ணியும் வந்துட்டு போராடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எதுக்கு போராடுறாங்கன்னா, அந்த பிளான்டேஷன் ஒர்க்கிங் சிஸ்டம், அந்த மைன் ஒர்க்கிங் சிஸ்டம், அதை எல்லாத்தையும் எதிர்த்து. ஏன்னா வந்து ரொம்பவே வந்து மிசரபிளான கண்டிஷன்ஸில் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி பிளெண்டு பண்ணி அதை வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு கல்ச்சுரல் ஃபார்ம்ஸில் வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரினிடாடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனுவல் மொஹரம் ப்ரொசெஷன், அதாவது மொஹரம் ஃபெஸ்டிவல் டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு எல்லா பீப்புள், அதாவது எல்லா ரிலீஜியன் எல்லா ரேசஸில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்னிவல் ஹொசாய் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்காண்டினா வந்துட்டு அந்த ப்ராஃபட் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதாவது இமாம் ஹுசைன் அப்படிங்கிற ப்ராஃபட் காண்டி தான் வந்துட்டு இந்த மொஹரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அவங்க வந்து கார்னிவல் ஹுசாய் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ரேஸ் எல்லா ரிலீஜியன் பீப்புளும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு ரஸ்டாஃபாரியனிசம். ஓகேங்களா? இதை வந்துட்டு யார் வந்துட்டு மெயினாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜமைக்கன் ரெகே ஸ்டார் பாப் மார்லி. ஓகேங்களா? இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா வந்துட்டு இந்தியன் மைக்ரன்ஸை வந்துட்டு கரீபியனோட வந்துட்டு லிங்க்
லிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சட்னி மியூசிக் அப்படிங்கிற ஒரு மியூசிக். ஓகேங்களா. இது வந்து ஃபேமஸ் இன் ட்ரினிடாட் அண்ட் குயானா. ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இது எல்லாமே கல்ச்சுரல் ஃபார்ம்ஸ் தான். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகையில் என்ன ஆகுதுன்னா வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக வந்துட்டு அது மாறுது. ஓகேங்களா. ஒரு கலந்து ஒரு மாதிரி ஒரு மிக்சடு ஃபார்ம்ஸில் வந்துட்டு கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ கல்ச்சுரல் ஃபியூஷன்ஸ் அதாவது என்னென்னா ஒரு கல்ச்சர் தான், ஆனால் வந்துட்டு வேறு இடத்துக்கு போகிறதுனால மித்தவங்களோட கல்ச்சரும் சேர்ந்து அது வந்துட்டு ஒரு நியூ கல்ச்சராக வந்துட்டு மாறுது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டெண்டட் ஒர்க்கர்ஸ் அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. சில பேர் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, அவங்களோட ஒரிஜினல் வீட்டுக்கு போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துலையே வந்துட்டு இருக்காங்க, அதாவது எங்கே வேலை பார்த்தாங்களோ அதே இடத்துலையே வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்தியன்ஸே பார்த்தோம்னாலும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எங்கே இன்டெண்டட் லேபராக வேலை பார்த்தாங்களோ அங்கேயே வந்துட்டு செட்டில் ஆயிடுறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டரை சொல்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர். ஓகேங்களா. சிவ்நரேன் சந்திரபால். ஓகேங்களா. சந்திரபால். அப்புறம் வந்துட்டு ராம் நரேஷ் சர்வன். இவங்க 2 பேரோட நேம் எப்படி இருக்குது, இந்தியன் நேம் மாதிரி இருக்கா, ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்காரங்க. ஓகேங்களா. இந்தியன் நேம் மாதிரி இருக்கா. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு டெசண்டன்ட் ஆஃப் இந்தியன் இன்டெண்டட் லேபர்ஸ், அதாவது அவங்களோட மூதாதையர்கள் வந்துட்டு இந்தியனாக இருந்திருக்கலாம், வேலைக்காண்டி அங்கே போயிருக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகினதுனால அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு இந்தியன் டெசண்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ 1900 அதாவது 1900 இந்தியன் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் இவங்க எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த இன்டெண்டட் லேபர் மைக்ரேஷன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்டெண்டட் லேபர் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அப்யூசிவ் அண்ட் குரியல், ரொம்பவே வந்துட்டு கொடுமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை எதிர்த்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால 1921 இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியன் இன்டெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போயும் என்ன இருக்காங்கன்னா கேரிபியன் ஐலாண்டில் இருக்காங்க. உங்களை வந்து கூலீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்தியன் டெசண்டன்ஸை கூலீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னமும் கேரிபியன் ஐலாண்டில் இருக்காங்க, ஆனால் மைனாரிட்டிஸாக இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு விஎஸ் நைபால் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஹி கேப்சர் தி சென்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் அலினேஷன். ஓகேங்களா. அதாவது அந்த இன்டெண்டட் லேபர்ஸ், அதாவது அவங்க இப்போ இருக்கிற டெசண்டன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள், ஒரு லாஸ், ஏதோ ஒன்று இழந்த ஒரு மனசு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. விஎஸ் நைபால் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தாருன்னா அவர் வந்துட்டு ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் ரைட்டர். ஓகேங்களா. அவரோட புக்ஸ்க்கு வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.